பட்டினி போதினாம் தளத்தே மனமுருகி பொன்னார் தட்டாடிலு மட்டும் போவி தண்ட மர நீழல் கண்டெழுத்து பட்டாவை தானுருவே பாவி கமால பேசிடவே சட்டால நயவஞ்சக்காரன் வருகின்ற தண்டிகளே எதிர்த்து வருகும் பொழுது மூக்கர பிள்ளையாரே ஓக்கி சிரசில் ஓக்கி தாக்கிக் கொண்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த மூக்கர பிள்ளையாரே 3 தண்டும் அந்த சதிகார தட்டான் தலை அறுத்து பாவட்டாமாறையில் மாமஸ்தை கூறு கட்டி வைத்து விட்டேன் இப்பொழுது. அது மட்டும் இல்லாமல் வருகின்ற சத்தியம் செய்யும் பொழுது என்னுடைய பட்டொரு கோட்டைகள் ஏது ஆபத்தோ தெரியவில்லை. இந்த பாவிக்காக சத்தி வரும் பொழுது என்னை கொன்றுடுவான் என்று சொல்லி ஓக்கி தாக்கி கொண்டிருக்கும் பொழுது ஒத்தப்பற தமிழ் விமர்சை கேட்டு என்ன ஆபத்தோ தெரியவில்லையே. இந்த சதிகார தட்டனை வெட்டி பாவட்டாபாரில் 16 கூறாக செய்துவிட்டு சென்று வருகிறேன். இந்த குளக்கரையில் வாழுகின்ற காளிகா தேவி வெட்டின பின்பு நன்றாய் மீட்டுதான் கோபமாகி மட்டன காத ஒன்னார் மகள் திவெல்லாம் கொளத்தூ துஷ்டமாய் கரையில் வாழும் துக்கமான் காளிக்காக தட்டனை பறிகொடுத்து ஒன்னர் தாழ் பணிந்து அது சொல்வே அம்மா காளிகாதேவி வடதேசம் வெள்ளாகுளம் சத்தியம் வரும் பொழுது கிளமுகமாக இருந்தது. இப்ப வடமுகமாக பார்த்து கொண்டிருக்கிற காரணம் என்னவோ தெரியவில்லையே. காளிகாதேவி
இந்த சதிகார தட்டாளிக்கு சத்தியம் வரும் பொழுது கிளைமுகமாக இருந்த காளிகா தேவி வடமுகமாக இருக்கிறது. என்ன காரணமோ தெரியவில்லை. சதிகார தட்டாலை வெற்றி வீழ்த்து விட்டேன் என்று புகழ் பெற்ற ஈஸ்வரியல் தாய காளி தேவி தேவி அவனுடைய கொடுத்த வரக்கால் 12,000 திரவத்துக்கு செய்த வரக்கால் நான் கொடுத்ததோ பொத்த வரக்கால் என்று வம்புகள் பேசி வடதேசம் எல்லாம் உங்களை அழைத்து வருகின்ற தண்ணியில் எதிர்த்து வந்தால் சத்தியம் ஒப்பிப்பேன் இல்லை என்று சொல்லி என் மீதில் சிரசு ஓங்கி தாக்கி கொண்டிருக்கும் பொழுது என் தம்பியை வேறாக்கி என் தங்கத்தை விட்டு தன்மையாக வந்தேனே காளிகா தேவி. அம்மா, என்னுடைய பட்டொரு கோட்டைக்கு என்ன ஆபத்தோ தெரியவில்லை. அது மட்டும் இல்லாமல் உள்குமிழ் புகுந்து பிறகுமிழ் வரப்பொழுது ஒத்தப்பற சத்தம் என்னுடைய பட்டொரு கோட்டைக்கு ஓசை கேட்டேனே காளிகா தேவி. அம்மா, தட்டன நோக்கியை சத்திய வருகையில் காளி தேவி சதிகார தட்டாளிக்காக எட்டான வளப்படுத்த சிட்டாரை குட்டிய தன்மையாக விட்டேன். அது மட்டுமில்லாமல் பத்தினிய விட்டுமே சத்திய வருகையில் காளி தேவி
சதிகர தட்டாளிக்காக சத்தியம் வரும் பொழுது பூனை குருக்காக போட்டிட பாய்த்தது சார குருக்காக சர்ப்பம் கிடையாச்சது. அதுவெல்லாம் சயனம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது இதுவெல்லாம் சயனமில்லை என்று சொல்லி வந்தார். அது மட்டுமில்லாமல் இந்த சதிகார தட்டாளிக்காக தம்பையை வேறாக்கி தங்கனா பிரித்தேன்னு காளிதேவி மட்டுமில்லாமல் என்னுடைய பட்டொரு கோட்டைக்கு என்ன ஆபத்தோ தெரியவில்லையே அம்மா. அம்மா கள்ளமனாது இல்லை உள்ளத சொல்லம்மா காளிதேவி தேவி என்னுடைய உள்ளதை சொல்லம்மா. நான் ஊருக்கு சென்று வருகிறேன். என்னுடைய தம்பிக்கு என்ன ஆபத்தோ என் தங்கைக்கு என்ன ஆபத்தோ தெரியவில்லை அம்மா. நெத்தமயங்காத வேந்தன் பொன்னாண்டவா நாடாளுமன்ற நாட்டுக்கள் இருக்கும் வரை நிலவரகோட்டை ஏதாவது ஆபத்து வரவில்லை. சென்று வென்று வாருங்கள். ஆகட்டுமா. ஹலோ காளிகா தேவி சொல்ல காளிகா தேவி சொல்லை கருத்துடன் கேட்டு பொன்னார் வாலியை கழுவி நன்றை வாழ்பறி மீதிலேறி பாலவெட்டூரை நோக்கி பரிதனில் திருப்பினே. பார்க்க போக படமுகம் பார்க்கும் போது படமுகம் குதிரை கண்டு பத்தினி கூடரத்தில் நடையின கோட்டை தாண்டி லாகுமை பார்த்தினு நன்றாய் மடமையில் தக்க தன்னை வரவழைத்தேது சொல்வே வரவழைத்தேது சொல்வேன் அம்மா அம்மா. தங்கவே உருகிய உப்பரிக உயரவே ஏறி நின்று கண்ணீர் துளி துளியாக ஓடிக்கொண்டு தாரத்தரையாக அழுது கொண்டு வண்ணமாகவே இருக்கிற காரணம் என்ன அம்மா? பட்டொரு கோட்டையில் இருசூலமாக இருக்கிற காரணம் என்ன தங்கவே? அம்மா அரியா பீரந்தாகமே
அபிஷேக பத்தினிக காராளன் பெற்றெடுத்த கண்மணிய தங்கமே, நீ கண் கலங்கி இருப்ப காரணம் என்ன? அது மட்டும் இல்லாமல் உருகிய உப்பரிக உயரவே ஏறி நின்று கண்ணீர் துளி துளியாக கண்ணீர் வடித்துக் கொண்டு தூணுக்கு தூணு தூண்டாம் அணிவிளக்கு, கல்லுக்கு கல்லு காண்டாம் அணிவிளக்கு இதெல்லாம் எச்சரிக்கை செய்திருக்க பட்டொரு கோட்டிருக்க நீ தன்னம் தனிமையாக இருக்க அழுது கொண்டிருப்பாய் அம்மா. வெள்ளாளர் பெற்றெடுத்த விளபதியா பத்தினிய கண்களை அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற காரணம் என்ன? ஒரு சமயம் சதிகர தட்டாளிக்காக சத்தியம் அண்ணன் சென்று விட்டார் என்று அழுது கொண்டிருக்கிறாயா? இந்த அண்ணன் மீது கோபமா என்ன தெரியவில்லையா அம்மா? ஒரு சமயம் தன்னம் தன்மையாக அண்ணன் விட்டு விட்டு சென்று விட்டார் என்று ஒரு சமயம் அழுது கொண்டிருக்கிறாயா? அது மட்டும் இல்லாமல் கூட பிறந்தான் அம்மா கோபமுள்ள தம்பியக்க பிறந்த எட்டான மலவரத்த சிட்டான குட்டி எங்கே அம்மா? என்னுடைய கோபமுள்ள தம்பி எங்கே? இவர்களெல்லாம் எங்கே? அது மட்டுமில்லாமல் தோலுக்கு துணையாக அத்தமில்லை அத்தம்மன் பெருமாள் செய்ய பெருமாள் சபைக்கேற்ற மைத்துனார் அத்தமில்லை அவர்கள் காணவில்லை. அத்தா புள்ளை அத்தா வெங்கை ஆண்டை பாடை சேனை அத்தா பிள்ளை
அம்மா அது மட்டும் இல்லாமல் நம்மள ஆனபடை எங்கு சென்று விட்டது? நான் கேட்பது உன்னுடைய செவிக்கு ஏறவில்லையா? காராப்பாரச்சி பெற்ற கண்மணிய வீரமாகி வையமலை சாம்பகன் எங்கே? அத்தமிழ் எங்கே? என்னுடைய கூட பிறந்த தம்பி எங்கே? அது மட்டும் இல்லாமல் பாசை காலித்தான் என்றார் பதிகால சாப்பிட சொல்லாமல் இருப்பது சரியில்லை அம்மா. உன்னுடைய தங்கவை அத்தமிழ் எங்கே? வீரமாக எங்கே? என்னுடைய கூட பிறந்த எட்டான வளவெடுத்த சிட்டானை குட்டி கோடை இடி சங்கர் எங்கே அம்மா? இவர்களெல்லாம் எங்கே சென்று விட்டார்? நம்மளுடைய பட்டூர் கோட்டை இருள் சூன்மாக இருக்கிற காரணம் என்ன அம்மா? சொல்லும் தாயே தங்கவை. பெண்ணுக்கு வெல் உனக்கு தோழிமார்கள் எல்லாம் எங்கே? இவர்களெல்லாம் எங்கே சென்று விட்டார்கள் அம்மா? ஒரு சமயம் நான் சென்ற பிறகு அண்ணன் இதில் கோபித்து ஒருவர் கூட வெளியே வராமல் இருக்கிறாரா? இல்லை உன்னை விட்டு தன்னம் தனியாக பிரித்து சென்று விட்டேன் என்று அழுது கொண்டிருக்கிறாயா? அம்மா தங்கவை முத்தான வாய் துறந்து இத்தரத்தை சொல்லுவமா. ஒன்று கூட சொல்லாமல் இருந்தால் அண்ணன் பாவி என்ன செய்வேன் அம்மா? என்ன செய்வேன்?